அதாவது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள பத்தி சொல்லும்போது எப்படின்னா, ஸ்டாலின் ஐயாவ பத்தி தாழ்த்து தான் பேசுவாரு. அவரு இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு. அது தப்பு, இது தப்பு. ஆனா சீமான் அண்ணா தான் பெஸ்ட். ஹைஸ் நஜசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சுக்கு 300 தடவ என்னுடைய ஒரே தலைவர் சீமான் அண்ணா தான். இந்த உலகத்திலேயே சீமான் அண்ணா தவிர வேற எந்த தலைவருமே கிடையாது. அப்படிங்கிறது மாதிரி அவருடைய யூடியூப் சேனல்ல பேசிட்டு வருவாரு. சாட்டை துரை முருகன். சரியா? இப்படி இருக்க பட்சத்துல சாட்டை துரை முருகனுடைய யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. அப்படிங்கிறது மாதிரி சீமான் அண்ணா வந்து ஒரு அறிக்கைய வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க? இப்போ சாட்டை துரை முருகனுடைய மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்குது? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட பார்த்து நாங்க நெக்ஸ்ட் வீடியோ பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க முழு விவரமா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம சீமான் அண்ணா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்கல்ல, அதுல என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அத முதல்ல பார்க்கலாம். திருச்சி திரு துரைமுருகன் அவர்கள் நடத்தும் சாட்டை வலையொலிக்கும் யூடியூப் சேனல் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதில் வருகின்ற கருத்துக்கள், செய்திகள் அனைத்தும் அவரது தனிப்பட்ட கருத்தாகும். அவற்றின் எந்த வகையிலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பு ஏற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம சீமான் அண்ணா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. சரியா? சாட்டை துரைமுருகன் எப்படிப்பட்ட யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதுல என்னென்ன கண்டென்ட் வந்து போடுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவருடைய யூடியூப் சேனல்ல ஃபுல்லா வந்து பார்க்கும்போது ஃபுல்லா அரசியல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும். சரி, அந்த அரசியல் கண்டென்ட்ல அவர் வந்து நடுநிலையா பேசுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எப்படி பேசுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா மத்த கட்சிகளையும் வந்து தாழ்த்தும். சீமான் அண்ணா கட்சிய மட்டும் சீமான் அண்ணா மட்டும் ஒசத்தி பேசுவாரு. அப்படிதான் ஃபுல்லா அவருடைய யூடியூப்ல வந்து அவருடைய கண்டென்ட் வந்து இருக்கும். சரியா? எக்ஸாக்ட்டா உங்களுக்கு சொல்லணும், புரியும்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து முழுக்க முழுக்க ஒரே தலைவர் சீமான் அண்ணா தான். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் தலைவர் எல்லாமே சீமான் அண்ணா தான். வேற எந்த ஒரு தலைவருமே கிடையாது. சரியா? அப்படிங்கிறது மாதிரி பேசுவாரு. அதே மாதிரி மத்த கட்சிகள சொல்லும்போது, அதாவது நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள பத்தி சொல்லும்போது எப்படின்னா, ஸ்டாலின் ஐயாவ பத்தி தாழ்த்து தான் பேசுவாரு. அவரு இப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு, அது தப்பு, இது தப்பு. ஆனா சீமான் அண்ணா தான் பெஸ்ட் அப்படின்னு பேசுவாரு. சரியா? இந்த மாதிரி தான் அவருடைய யூடியூப் சேனல்லயும் நெறைய வீடியோ போடுவாரு. எக்ஸாக்ட்டா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி, ஸ்டாலின் அண்ணா அவங்களையும் பத்தியும் ஃபுல்லா எந்த அளவுக்கு டைரக்ட்டா தாக்கி பேசணுமோ அந்த அளவுக்கு டைரக்ட்டா தாக்கி பேசுவாங்க. அதே மாதிரி சீமான் அண்ணா தான் ஈக்குவல் வைஸ் பார்க்கும்போது சீமான் அண்ணா தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாரு. சரியா? மோஸ்ட்லி வந்து அ எல்லா யூடியூப் சேனல்லயும் எல்லா யூடியூபர பொறுத்தவரைக்கும் அதிகமா வந்து அரசியல் கன்டென்ட் வந்து அதிகமா பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு பயப்படுவாங்க. பயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்கள வந்து தாக்கி பேசும்போது கேஸ் ஆகுமா? ஆகாதா? அந்த மாதிரி வந்து பேசுவாங்க. எக்ஸாக்ட்டா இப்ப என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கூட அரசியல் கன்டென்ட் எடுக்கணும்னா கூட பயப்படுவேன். சரியா? ஏன்னா, ஏதாவது பின்னாடி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துறக்கூடாது. அதுக்காகவும் நான் வந்து ஓரளவுக்கு வந்து வெளிப்படையா தான் பேசுவேன். ரொம்ப ஆழ்ந்து உள்ள போய் பேச மாட்டேன். ஆனா, இந்த சாட்டை துரை முருகன் வந்து அப்படி கிடையாது. ஒரு அரசியல் கன்டென்ட் எடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சேனல் ஃபுல்லா அரசியல் கன்டென்ட் தான். ஆனா, அவரு வந்து அதுல பேசுறத இறங்கி போய் பேசுவாரு. யார என்ன சொல்றோம்? நமக்கு பின்னாடி கேஸ் ஆகுமா? அதெல்லாம் பயமே கிடையாது. யார் என்னனாலும் பண்ணிட்டு போட்டு, நான் பேசுவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இறங்கி பேசுவாரு. சரியா? அப்படிங்கிற மாரி தான் பேசி சீமான் அண்ணாவ தூக்கி தூக்கி வச்சிருக்காங்க. மத்த கட்சியினர்கள வந்து தாழ்த்தி வச்சிருக்காங்க. சரியா? கேஸ் ஆகுமா? ஆகாதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமே கிடையாது. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில வந்து மக்கள் மத்தியில பரபரப்பான விஷயம் ஒண்ணு போயிட்டு இருந்துச்சு. அதாவது சாட்டை துரைமுருகன் வந்து சீமான் அண்ணா வந்து ஒரு லிங்க் அவங்க கூட 2 பேரும் ஒரு லிங்கா இருக்கிறாங்க. சீமான் அண்ணா வளர்த்து விடுறது வந்து சாட்டை துரைமுருகன் தான். சீமான் அண்ணா என்னதெல்லாம் பேசணும்னு நெனைக்கிறாங்களோ, என்னெல்லாம் பேசக்கூடாது, மனசுல நெனைக்கிறது எல்லாமே சாட்டை துரைமுருகன்ட்ட சொல்லிருக்காங்க. அவங்க தான் என்ன பண்றாங்கன்னா, இத அப்படியே யூடியூப் சேனல்ல சீமான் அண்ணா இதெல்லாம் பேசணும்னு நெனைக்காரு போல அப்படின்னு சொல்லிட்டு, மொத்தமா பேசி முடிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி வந்து போயிட்டு இருக்கு. சரியா? அது மட்டும் இல்லாம
சாட்டை துரைமுருகன் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல ஃபுல்லா வந்து அரசியல பத்தி தான் பேசுவாரு. அதாவது மத்த தலைவர்கள வந்து தாழ்த்தி பேசுறதுனால, ஓரளவுக்கு வந்து ஒரு சில வீடியோக்கள் வந்து ஒரு கேஸ் ஆகுறது மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. இந்த சூழ்நிலையில வந்து நம்ம சீமான் அண்ணா மேல இந்த வழக்கு வந்து திரும்பிறக்கூடாதுக்காகவே சீமான் அண்ணா வந்து முன்கூட்டியே வந்து ஒரு பயத்துல வந்து ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. சரியா? எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026ல வந்து தேர்தலும் வரப்போகுது. சரியா? இப்போ ரீசென்ட்டா கூட சீமான் அண்ணாவ பத்தி ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலயும் வந்து சீமான் அண்ணா வந்து ரொம்ப ஒரு பெரிய பாதிப்புல இருக்கிறாங்க. அந்த கேஸ் கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல முடிக்கணும்னு வேற சொல்லியிருந்தாங்க. சரியா? அதுக்கு என்ன தீர்ப்பு வரப்போதுன்னு தெரியல. இப்படி இருக்க நிலையில, சாட்டை துரைமுருகன் வந்து பேசுறது வந்து நம்ம மேல எந்த ஒரு பாதிப்பு வந்துரக்கூடாதுக்காகவே, நம்ம சீமான் அண்ணா வந்து இப்படி ஒரு அறிக்கைய வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. சீமான் அண்ணா பண்ணது சரியா, தவறா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பக்கத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சீமான் அண்ணா பண்ணது வந்து தவறு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம சாட்டை துரைமுருகன் வந்து அவருடைய ஒரே தலைவர். இந்த உலகத்திலேயே பெஸ்ட்டான தலைவர் வந்து சீமான் அண்ணா தான். அப்படி நெனச்சு என்ன பண்றாரு, அவருடைய யூடியூப் சேனல்ல சீமான் அண்ணாவ வந்து உயர்த்தி தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சேனல்ல வந்து யூடியூப் கன்டென்ட்லாம் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அண்ணாவுக்காக இவர் வந்து போராடியிருக்காரு. சீமான் அண்ணாவ வந்து எல்லாருமே நல்ல விதமா நெனைக்கணும், தப்பா நெனைக்கக்கூடாது. சீமான் அண்ணா வந்து ஜெயிக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, சாட்டை துரைமுருகன் வந்து மத்த அரசியல்வாதிகள தாழ்த்தி பேசி சீமான் அண்ணாவ உயர்த்தி பேசியிருக்காரு. சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையில சீமான் அண்ணா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாட்டை துரைமுருகன வந்து கை கொடுத்திருக்கணும். சரியா? இந்த மாதிரி பாதியிலே வந்து கழட்டி விடக்கூடாது. ஆனா, இந்த மாதிரி பார்க்கும்போது சீமான் அண்ணா ஒரு தரப்புல பண்ணது தவறு. இன்னொரு தரப்புல பார்க்கும்போது சீமான் அண்ணா பண்ணது வந்து சரிதான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தலைவரா இருந்து சீமான் அண்ணா என்ன பண்றாங்கன்னா, அவருடைய கட்சிய வந்து வளர்த்துட்டு வந்திருக்காரு. சரியா? இந்த பொசிஷன் அளவுக்கு வந்தாச்சு. இப்படி இருக்க சூழ்நிலையில சீமான் அண்ணா மீது நெறைய பல விதமான வந்து கம்ப்ளைண்ட் வந்து திரும்பியிருக்கு. சரியா? இதையும் தாண்டி இன்னொரு புதிய விதமான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துறக்கூடாது. இதனால வந்து தன்னுடைய கட்சிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. நம்மளுடைய கட்சிய வந்து தக்க வச்சுக்கணும். அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அறிக்கைய வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு தனிநபர் வந்து பேசுறது வந்து சீமான் அண்ணா பொறுப்பேற்க முடியாதுல்ல. அவரு வந்து மத்த தலைவர்கள்லாம் தாழ்த்தி பேசுவாரு. அது எல்லாமே சீமான் அண்ணா பொறுப்பேற்கிறது வந்து ஒரு நியாயமா? அதனால தான் நம்ம சீமான் அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாட்டை துரைமுருகன் யூடியூப் சேனலுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவருடைய யூடியூப் சேனல்ல பேசினாருன்னா, அவரு வந்து அவருடைய சேனல்ல பண்றாரு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், அவரு தான் என்ன பண்ணணும், அத வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கும் இதுக்கும் என்ன எதுவுமே கொண்டு வராதீங்க. அவரு என்ன பத்தி பேசுறாருன்னா பேசிட்டு போட்டு, அதனால எந்த பிரச்சனையுமே என் மேல வரக்கூடாது. அதுக்காக தான் நம்ம சீமான் அண்ணா என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு அறிக்கைய வெளியிட்டிருக்காங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் வந்து நாம் தமிழர் கட்சியில என்னென்ன பொறுப்புல இருந்திருக்காரு, இப்ப என்ன பொறுப்புல இருக்காரு, அத கொஞ்சம் பார்க்கலாம். 2020ல வந்து மாநில இளைஞர் அணி நிர்வாகியாக இருந்திருக்காரு. சரியா? 2022ல வந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளராட்ட இருந்திருக்காரு. 2024ல வந்து மாநில துணை பொதுச் செயலாளர், செய்தி தொடர்பாளர் அந்த மாதிரி இருந்திருக்காரு. இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணா வந்து இந்த அறிக்கை மூலமா சொல்லியிருக்கிறாங்க. என்ன பத்தி சாட்டை துரைமுருகன் வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசுறது வந்து நான் பொறுப்பேற்க முடியாது. அவரு பேசுனாருன்னா, அவரு தான் முழுக்க முழுக்க பொறுப்பேற்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சீமான் அண்ணா இந்த மாதிரி பேசினது ஓரளவுக்கு கரெக்ட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அவரு பேசுவாரு. சீமான் அண்ணா மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, சீமான் அண்ணா பொறுப்பேற்க முடியாது. அவரே பல சவால்கள சந்திச்சுட்டு இருக்காரு. அவருடைய லைஃபே ஒரு போராட்டம் மாரி, அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்குது. அவருடைய இப்போ இருக்கிற நிலைமையில சரியா? இப்படி இருக்க சூழ்நிலையும் நம்ம சீமான் அண்ணா பண்ணது கரெக்ட் தான். ஏன்னா, ஒரு பயமா இருந்தாலும் அவருடைய மேல எந்த ஒரு கம்ப்ளைண்டோ, பிரச்சனையோ வந்துறக்கூடாதுக்காக தான் முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சீமான் அண்ணாவோட அறிக்கைக்கு உங்களுடைய கருத்து என்ன? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.